ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து திரும்பிய பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு ரயில் நிலையத்தில் குவிந்தனர். முண்டியடித்து அவர்கள் ரயிலில் ஏறிய காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி. பயணிகள் அதிக அளவில் முண்டியடித்து ரயிலில் ஏறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மேலும் கூடுதல் விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத பௌர்ணமி நேற்று காலை 11 மணி முதல் தொடங்கி இன்று காலை 9 மணி அளவில் உள்ள நிலையில் நேற்று நண்பகல் முதலே வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவு பக்தர்கள் குவிந்தார்கள். குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு இன்று அதிகாலையில் விழுப்புரத்தில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் அந்த விரைவு ரயிலில் ஏற ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர். ரயில் வந்தவுடன் பயணிகள் முண்டி அடித்துக் கொண்டு அந்த ரயிலில் ஏறி சென்றனர். குறிப்பாக இது போன்ற பௌர்ணமி நாட்களில் காலை வேலைகள் மற்றும் மாலை வேலைகளில் அதிக அளவு சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருந்து வரும் பக்தர்கள் ரயில் பயணங்களையே விரும்பி வருவதால் இது போன்ற பௌர்ணமி நாட்களில் அதிக அளவு சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி குரு தண்டபாணி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.